ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். சமீபத்தில் ராயப்பேட்டாவில் இருக்க எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு தான் போனேன். இந்த மாலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. ஆரியபுரமில் இருக்கிறச்ச போனது. வேளச்சேரி ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு நான் போகலை. அங்கே ரேஷம் பஜார் அதில் ஏதோ நிறையா ஷாப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. லேடிஸ்க்கு நிறைய ஐட்டங்கள்ஸ் இருந்தது, ஜுவல்ஸு அந்த மாதிரி குர்த்திஸ் நிறையா. நாங்கள் ஆனால் அதெல்லாம் பார்க்கல. என் பையன் அந்த மாலில் ஒரு ஷாப் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஷாப்புக்கு தான் போனோம். அதனால இந்த பஜார்லாம் நாங்கள் பார்க்கல. நிறைய கடைகள் இருந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம அந்த கடையை போய் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஷாப் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம நிறைய இடத்துல மினிசோ பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. டைசோ ஜப்பானில் இருக்கிற ஒரு ஷாப் தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது வேறு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். ரொம்ப நாளாகவே இந்த கடைக்கு போய் பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு. நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸில் இது பாருங்கள், டிஸ்போசபிள் பிளேட்டு தான். எவ்வளோ அழகாக இருக்குது, பேப்பர் பிளேட்டு நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் ட்ராவலிங் சமயத்தில் கொண்டு போகிற கப்ஸு, அப்புறம் ஃப்ளவர்ஸு, அப்புறம் இந்த செராமிக் ஐட்டங்கள்ஸ் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் நான் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன சைஸில் இருந்தது. ஏன்னா ஐக்கியாலெல்லாம் பெரிய சைஸில் இருக்கும், சிங்கிள் பீஸாலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே செட்டாக இருக்கும். இங்கே சிங்கிள் பீஸாக கூட வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதை தான் நான் போனதுலேருந்து நிறைய நேரம் இந்த செக்ஷனில் தான் பார்த்துட்டே இருந்தேன். இதில் எனக்கு நிறைய ஐட்டங்கள்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினச்ச மாதிரியே இருந்தது. மினிசோவில் கூட இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை, சும்மா நிறைய இருக்கும். இதில் பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் கூட இருந்தது. நீங்கள் உங்கள் யாருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இது 3 பவுல் 1 கிலோ ஒன்றா இருந்தது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது, பட்டு சில இதில் ஆஃபரும் இருந்தது. நான் அந்த மாதிரி ஐட்டங்களாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம தான் எப்போ போனாலும் எங்கே ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே 299 ருபீஸ் உள்ளது எல்லாமே 199 போட்டிருந்தது. ஆனால் நான் அவங்க சொல்லாமே எடுத்திருந்தேன், பட் பார்த்தா அது எல்லாமே ஆஃபரில் இருந்தது. அப்புறம் தான் அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னால். அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. நீங்கள் பேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள்ஸ் இருந்தது. மெஷரிங் கப்பு, குக்கி கட்டர், அந்த மாதிரி விஸ்கு, நிறையது. இன்னும் நிறையது எனக்கெல்லாம் என்னன்னு கூட தெரியல. நிறைய ஐட்டங்கள்ஸ் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய அந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் எடுத்து பார்த்தேன், பட் ரொம்ப கூட்டமாக இருந்தது அன்றைக்கி, சண்டேங்கிறதுனால. அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் தெரிஞ்ச சில ஐட்டங்கள்ஸ் மாத்திரம் எடுத்துகிட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வேளச்சேரியிலேருந்து ராயப்பேட்டா ரொம்ப தூரம், ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், இது க்யூட்டாக இருக்குது. இதுவுமே செராமிக் தான், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒயிட்லேயும் பாருங்கள் நிறையா இருக்குது. நான் இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ஆன்லைன்லலாம் நிறையா பார்த்துருக்கேன். இங்கே நம்ம நேர்லேயே போய் என்ன தான் ஆன்லைனில் வாங்கினாலும் அது நேரில் பார்த்து வாங்கிறது அது ஒரு வேறு மாதிரி தான். நம்மளே தொட்டு பார்த்து எப்படி இருக்குது, என்ன சைஸ் இருக்குது அப்படின்லாம் பார்த்து வாங்கிறது. இது 209 229 போட்டிருந்தது. இங்கே தான் போட்டிருக்கு பாருங்கள், 299லாம் 199. அப்புறம் ஃப்ளவர்ஸும் நிறையா இருந்தது. அப்புறம் செடி லவர்ஸாக இருந்தால் நிறைய செராமிக் பாட், பிளாஸ்டிக் பாட், அந்த மாதிரி நிறைய பாட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. எனக்கு இந்த பாட்டை தான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கூட சில நர்சரியில் செடி வளர்த்து வச்சுருப்பாங்க இந்த டெஸ்ட் டியூப்பில். அது கூட இங்கே இருந்தது. அதுதான் எல்லாம் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது அங்கே பார்த்தோம், அது இங்கே பார்த்தோன்னு சொல்லிட்டு.
அப்புறம் ஒன்றும் இது குட்டி பாட்டில் இருந்தது, இதில் என்ன செடி வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் எல்லாமே அழகாகத்தான் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அங்கேயே விண்டோ ஷாப்பிங் மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மினி கார்டன் வச்சுருந்தோன்னா அங்கே வைக்கிறதுக்கா, அது எனக்கு தெரியல. அப்புறம் என் பையன் தான் சொன்னான், இந்த மாதிரிலாம் அந்த கார்டனில் வச்சுக்கலாமா. அப்புறம் அங்கேயே அந்த சின்ன சின்ன தொட்டிகள் வைக்க ஸ்டாண்டும் இருந்தது. அப்புறம் இது பாருங்கள், நம்ம சேரில் காலில் போடுறதுக்கு, நம்ம தரையில் இழுத்து கோடு பட்டுறோம் இல்லையா, அதுக்கு நல்ல ஐடியாவாக இருந்தது. அப்புறம் இந்த பாஸ்கெட்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஏதோ நூல் மாதிரி தான் இருந்தது, பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லை, த்ரெட்டில் செஞ்ச மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதுவும் அதே தான், நல்லா வாஷ் பண்ணிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி கம்பி வச்சு அதில் பிளாஸ்டிக் வயரில் கூட போடுவாங்க, அந்த மாதிரி இதில் இவங்க வந்து த்ரெட்டில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டையாக அந்த நூலில் வந்து பின்னியிருக்காங்க பாருங்கள், ஃப்ரேம் மாதிரி இருக்கு உள்ள. அப்புறம் இதெல்லாம் மேட்டு, கிராஸ் மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நவராத்திரி அதுக்கெல்லாம் கார்டன் செட்டப் பண்ணிங்கன்னா இருக்குது இங்கே. அதுலேயே ஒரு 2-3 டிசைன்ஸ் இருந்தது குட்டி குட்டியாக. நம்ம எந்த சைஸு வைக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடிக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் பவுல், கண்டெய்னர்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த பாட்டில் ஆனால் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகம். எடுத்து பார்த்துட்டு ஒரு பாட்டிலுமே 250 அந்த மாதிரிலாம் இருந்தது பாருங்கள். இது 199 இந்த பாட்டில். அதனால் சரி சும்மா எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். எல்லாம் இந்த மாதிரி மூடி இருக்கிறதே கொஞ்சம் நாளில் துருப்பிடிச்சிருது. ஆனால் இவங்க கடையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சும்மா எடுத்து பார்த்தேன். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இல்லையா, அந்த பிக்னிக் கப் செட்டு, இதுக்குள்ளே ஒரு 5 டம்ளர் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அப்புறம் இதுதான் பார்த்தேன், சாஸ்பேன் 899 ருபீஸ் போட்டிருந்தது. அப்புறம் சத்தம் இல்லாமல் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் வெளியில் பார்த்தா அலுமினியம் மாதிரி இருந்தது, உள்ளே ஏதோ ஒரு கோட்டிங் இருந்தது. அப்புறம் இதெல்லாமும் செராமிக் கலெக்ஷன்ஸ் தான், பெரிய பெரிய பிளேட்ஸு, மெலாமைனும் வச்சுருந்தாங்க, மெலாமைன் பிளேட்ஸும். அப்புறம் இது பாருங்கள், சாக்லேட் மோல்டு நல்லா இருந்தது, எடுத்தேன். என் பையன் தான், நீ நிறைய சாக்லேட் மோல்டு வச்சுருக்கம்மா அப்படின்னா. அப்புறம் சரி மாட்டி விட்டுட்டேன். அப்புறம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பேக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. அப்புறம் எல்லா திங்ஸையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணேன். தேவையான மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஐட்டங்கள்ஸு செராமிக்லலாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ சுடவே டைசோவில் என்ன வாங்கணும்னு பார்த்துருவோம். எப்போ வாங்கினாலும் அப்படியே வச்சுருவேன், கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு தான் அப்புறம் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி உடனே எடுத்துகிற போகிறேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒன்றா பார்க்கலாம். நல்ல செராமிக் ஐட்டங்கள்ஸாக வாங்கினதுனால பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்தாச்சு, நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க உடையாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இதுதான் வந்து எனக்கு வந்து சர்விங் பர்பஸ்க்காக வாங்கினேன். எல்லாமே செராமிக், சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல தேடினாலும் கிடைக்காது, இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கணும். எல்லோரும் உங்களுக்கெல்லாம் தேவைப்படுமா என்னன்னு தெரியல. அதனால் எனக்கு வந்து நான் டிஸ்பிளேக்கெல்லாம் எனக்கு தேவைப்படும், அதனால் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க.
ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தேவைப்படும்னு சொல்ல முடியாது. நான் வந்து அந்த மாலில் இந்த கடை இருக்குது, இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வந்து 2 கலரில் வாங்கினேன். லைட் கலர் ஒன்று பாருங்கள், இதில் அப்படியே நல்லா டிசைன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஜப்பான் போனால் கூட இதெல்லாம் எங்கே விற்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம தேடி வாங்கணும். இங்கே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால வாங்கிக்கலாம். நிறைய இந்த மாதிரி செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நான் எனக்கு தேவையானது மாத்திரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதுவும் வந்து ஏதாவது சர்வ் பண்ணலாம். இந்த பிளேட் கூட வித்தியாசமாக இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் போட்டு இருந்தது. இதுவும் ஒரு பிளேட்டு. அப்புறம் இது ஒரு பிளேட்டு. இந்த பிளேட்டு நான் வாங்கியிருக்கிறதுலாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ பூஜை வீடியோலாம் போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க விளக்குக்கு கீழே அரிசிலாம் வைக்கணும்னு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த தடவை நான் பூஜை பண்ணுறச்ச அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். அப்புறம் இது பாருங்கள், ஸ்கொயர் பிளேட்டு பிளாக் கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே. அப்புறம் இதெல்லாம் வந்து அப்படி குட்டி நம்ம பச்சை மிளகாலாம் வந்து கழுவிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நம்ம வடைக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சோன்னா அதெல்லாம் கூட அப்படியே தண்ணி வடியறதுக்கு இதில் அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சது. இது எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுமே இப்போ எனக்கு செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிறதுன்னு இருக்குது. குட்டியாக எவர் சில்வர் இருக்குது. கைப்பிடி மாத்திரம் இந்த மாதிரி ஏதோ பிளாஸ்டிக்கா என்னன்னு தெரியல, இன்னும் பிரிக்கல. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக மாவு சலிச்சுக்கலாம். இல்லை இந்த கேக்லாம் பண்ணிவிட்டு மேலே அப்படியே டஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் செய்கிறவங்களா இருந்தால் இந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. நிறைய கேக் மோல்டு, குக்கி கட்டர் எல்லாமே நிறைய நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த குட்டி கிண்ணம் பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. 2 கலர் இருந்தது. சரி, ஒன்று தான் வாங்கினேன். ப்ளூ ஒன்று இருந்தது, ரெட் ஒன்று இருந்தது. கடையில் கூட பார்த்துருப்பீங்க. நான் வந்து ரெட் கலர் வாங்கினேன். அப்புறம் இது வந்து டீ கப்பு. இது என் பையன் வாங்கினான், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. 2 கலர், ஒயிட்டு பிளாக்கு, 2 வாங்கினான். சரி, அழகாக இருந்தது. ஆனால் நிறைய டீ பிடிக்கும்னு நினைக்கிறேன். 200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரின்ட்டு வாங்கினோம். இதை விட சின்னதெல்லாம் இருந்தது, ஆனால் அழகாக இல்லை. இதெல்லாம் தான் நான் டைசோவில் வாங்கினது. இந்த மிரர் சொல்ல மறந்துட்டேன். இது பாருங்கள், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பெரிய இதுவாக தெரியும், ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே மூடி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து டைசோவில் வாங்கினேன். இதில் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரும் இந்த கடையை முதல்ல பார்த்துருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பவுல் எல்லாம் நான் வாங்கினேன்னா நான் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்க்குறவங்களாம் சொன்னீங்க நீங்கள் வித்தியாசமான பாத்திரங்களெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க. கேட்குறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இது இவ்வளோ தேவைப்படுமான்னு தெரியல. தேவைப்படுறவங்க இதெல்லாம் நீங்களும் வேணும்னா பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் டைசோ கடைக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் பாருங்கள். ஏன்னா மாலில் தான் இருக்குது. எல்லோரும் போய் எல்லாம் வாங்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி கூட போயிட்டு வரலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.